வணக்கம்மா. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதை பாருங்கள். சாயில் ஆக்டிவேட்டட் டெஷூர் நம்ம பார்க்க போகிறது. சாயில் ஆக்டிவேட்டட் டெஷூர் பார்க்க போகிறோமா. இது நிறைய பேர் யூடியூப்பில் தேடி இருக்கீங்க. நான் இதை ஏற்கனவே வாங்கிட்டேம்மா. இந்த பாக்ஸை காணோம் என்கிட்ட. ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். நேற்று தான் கிடச்சிது. இதில் அரை இது வச்சு மேலே வச்சுருந்தோம்மா. அதுவும் காணோம். காக்கா ஏதாவது எடுத்து முட்டுதா என்னன்னு தெரியல. இது அமேசானில் வாங்கினது. 450 ரூபாம்மா இதனோட ரேட்டு. இது 100 ml இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீம்மா. இது அளவு போட்டிருக்காங்களான்னு பார்க்குறேன். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீம்மா. இது 36 மாதம் 3 வருஷம் வச்சுக்கலாமா. இது வாங்கினது அமேசானில். சாயில் ஆக்டிவேட்டட் டெஷூர் அமேசானில் 3 வருஷத்துக்கு வரைக்கும் வச்சுக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னா மண்ணுக்குமா. மண் உயிருள்ள மண்ணாக மாற்றும். மண்ணில் நுண்ணுயிர்கள் நிறையா வரும். வேர் நல்லா வளர்ச்சி அடையும். மண்ணோடைய தன்மையை அதிகரிக்கிறதுக்குமா. இது வேர் நல்லா பரவுறதுக்கும் உயிரோட்டமாக இருக்கும் மண். நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக நம்ம ஒரு 2 வருஷம் கூட ஒரே தொட்டியில் செடி வச்சுட்டு அதுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மருந்து கொடுத்துருப்போம். இது அதிகமாக தோட்ட மரங்களுக்கு கொடுக்கலாமா. ரொம்ப கொடுக்கக்கூடாது. சாயில் ஆக்டிவேட்டட் டெஷூர். இப்போ எப்படி நம்ம இதை ஆப்ரேட் பண்ணலாம், எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம். இதில் லிக்யூடும் இருக்குது, பவுடரும் இருக்குது. எனக்கு வந்திருக்கிறது பவுட்ருமா. சரிங்களா. எனக்கு வந்திருக்கிறது பவுட்ரு. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அந்த ஸ்கீமில் வாங்கினது. நம்ம 450 ரூபா இதை கட்டினோம்னா இதே மாதிரி இன்னொரு பாக்ஸு நமக்கு ஆஃபரில் எப்பயுமே அந்த ஆஃபர் இருக்குமா. இது சாயில் ஆக்டிவேட்டட் ட்ரெஷரில் பாருங்கம்மா. இது எப்படி பவுடராக இருக்குது பாருங்கள். நான் இப்போ கொஞ்சம் தாம்மா கொட்டுறேன். 1 ஸ்பூன் கொட்டினா போதுமா. அதிகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ பேர் கட்டி வராங்க பாருங்கள். 1 ஸ்பூன் தான். கொஞ்சம் தாம்மா போடணும், அதிகம் போடக்கூடாது. இது கூட கொஞ்சம் அதிகமாக நான் எடுத்துடுறேன். இது எவ்வளோ கட்டி முட்டையாக இருக்குது பாருங்கள். சாயில் ஆக்டிவேட்டட். இதே பாருங்கள். இதை இப்படி கையால் செஞ்சுக்கணுமா. இப்படி செஞ்சிட்டேன்னா இதில் இப்போ கட்டி முட்டையே இல்லை. நான் கையால் செய்கிறதுக்காக இந்த சில்வர் பாத்திரத்தில் கொட்டிக்கிட்டேம்மா. இது 5 லிட்ரு பெயிண்ட் வாலி. இதில் போடுறேன் பாருங்கள். இப்படி நம்ம டைலூட் பண்ணி தான் கொடுக்கணும். டைரெக்டாக செடியிலெல்லாம் போடுறேன்னு போடக்கூடாதுமா. இப்போ இந்த தண்ணியோட கலரை பாருங்கள். தண்ணி நிறம் மாறுதா பாருங்கள். கொஞ்சம் பவுட்ரு தான் போட்டேன். தண்ணி நிறம் மாறிடுச்சு. இப்படி நம்ம டைலூட் பண்ணி தான் கொடுக்கணும். ஏற்கனவே ஒரு பாக்ஸு நான் மேலே வச்சு காணமான்னு சொன்னேன்ல, அதை நான் கீழே தோட்டத்தில் யூஸ் பண்ணியிருக்கேம்மா. ஒரு 7-8 வருஷமாக எலுமிச்சங்கன்று இருந்து அது மேலே சாத்துக்கொடி கிளை படிஞ்சு அது கிளை நிழல் கொடுத்து அது வளர்கிறதே எனக்கு தெரியல. சாத்துக்கொடி இலையும் எலுமிச்சை இலையும் ஒன்றா இருக்கும். அது தெரியலம்மா. அதனால் ஒரு சாத்துக்கொடி கிளையை நான் அகற்றிட்டேன். அகற்றும் போது என்ன பண்ணால் இது எலுமிச்சங்கன்றுக்கு தாம்மா இதை கொடுத்தேன் நான். வேரில் இதே மாதிரி தான் கொஞ்சம் பவுடர் எடுத்து தண்ணி கலந்து இந்த மாதிரி டைலூட் பண்ணி கொடுத்தேன். எலுமிச்சை மரம் அந்த சாத்துக்கொடி கிளையை வெட்டவும் வெயில் படவும் இதை ஊற்றவுமா நிறையா பூ வச்சம்மா. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ அந்த மண்ணுக்கு இந்த சாயில் ஆக்டிவேட்டடால் அவ்வளோ சத்து கிடச்சிருக்கு. சரிங்களா. அப்புறம் எலுமிச்சை நிறைய பூ வச்சு இப்போ நல்லா காய்ச்சிருக்காம்மா. ஒரு நாள் அந்த மரத்தை கட்டி வீடியோ போடுறேன் நான் உங்களுக்கு. இப்போ இதை உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக தான் நான் இப்போ இந்த சாயில் ஆக்டிவேட்டட் டெஸ்டரை எடுத்துகிட்டு வந்தேன். இதை இப்போ நான் எதுக்கு ஊற்ற போகிறேன்னு நான் சும்மா கொஞ்சம் தாம்மா ஊற்றுவேன். கத்திரிக்கன்று, தக்காளி, மிளகாய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே தண்ணி ஊற்றிட்டேம்மா. நான் தோட்டத்துக்கு ஏற்கனவே தண்ணி ஊற்றிட்டேன். 2 நாள் மழை பெஞ்சு 2 நாள் செடிக்கு தண்ணியே ஊற்றலை. அப்போ 4 நாள் நம்ம தண்ணி ஊற்றலை. இன்றைக்கி கொஞ்சமாக செடி மேல் மண்ணை மட்டும் நினச்சிருக்கேன். இதை அது மேலே ஒவ்வொரு கிண்ணந்தாம்மா ஊற்றுவேன் நான்.
உயிருள்ள மண்ணாக்கும். கரிம பொருள் நிறையா இருக்குது. சரிங்களா? வேர் நல்லா வளர்ச்சி அடையும், நமக்கு பலன் கிடைக்கும். இதுதான் வந்து இந்த சாயில் ஆக்டிவேட்டருடைய பலன். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. மண்ணை பதப்படுத்தாதாம்மா இது முக்கியமாக. மண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுது. நம்மக்கிட்ட இருக்கிற மண்ணுக்கு சப்போர்ட்டு. சாயில் ஆக்டிவேட்டடு டைலூட் பண்ணி இதில் வச்சுருக்கம்மா. இப்போ பாருங்கள், கத்திரி செடிக்கு தான் ஊற்ற போகிறேன். மேலே நம்மக்கிட்ட அதான் இருக்குது. உங்கள் எதிரில் பழமரத்துக்கும் ஊற்றுறம்மா. இதே பாருங்கள், ஒரு கிண்ணம் தான். சரிங்களா? அந்த ஒரு கிண்ணம் போதுமா? ஏற்கனவே தண்ணி ஊற்றி நான் வந்து ஈரப்பதமாக வச்சுருக்கேன். டைரெக்டாக நம்ம கொடுத்தாலும் நமக்கு மாற வாய்ப்பு இருக்குது பலன். அதனால் ஒவ்வொரு கிண்ணந்தாம்மா கொடுக்குறேன். இது வந்து நேற்று கவாத்து பண்ண எலுமிச்சம் கண்ணுமா. இதை பாருங்க, இந்த வேரில் ஊற்றுறேன். எலுமிச்சங்கண்ணுக்கு நமக்கு பலன் கொடுக்கணுமில்ல, எலுமிச்சங்கண்ணுமா. சரிங்களா? இதுக்கு ஒரு கிண்ணம் கொடுக்குறேம்மா. ஒரே ஒரு கிண்ணம்தான். அப்படியே பாருங்கள், பக்கத்தில் அத்தி மரம் காய்ச்சிருக்கு, தெரியுதுங்களா? அதுக்கு ஒரு கிண்ணம் கொடுக்குறேன். ஒரு வாளியில் ஒரு ஸ்பூன் தாம்மா கலந்து கொஞ்சம் கொஞ்சம் எலுமிச்சங்கன்று, அத்தி மரம், கருமுருங்கை, வாட்டர் ஆப்பிள், கத்திரிக்காய்க்கு மட்டும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் உங்கள்கிட்ட சாயில் ஆக்டிவேட்டட் ட்ரெஷர் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் செய்யணும். பவுட்ரு இது. பவுடரை ஃபஸ்ட்டு தூள் இல்லாமல் கட்டி இல்லாமல் கிளியர் பண்ணிவிட்டு செடிக்கு இப்படி பயன்படுத்துங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து அம்மு தோட்டம். அம்மு தோட்டத்தை பார்த்தீங்கன்னா எல்லா செடி வகையுமே உங்களுக்கு டெமோ இருக்கும். நன்றிம்மா.